ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50 தான் ரிசல்ட் இதை பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அதானி பவர். நம்ம ஆல்ரெடி பேங்க் ஆஃப் பரோடா, டாடா பவருக்கெலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம். இப்போ அதானி பவர் ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அந்த கேட்டகரிக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போ 634ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டியூரபிலிட்டி ஸ்கோர் 80 இருக்குது. வேல்யூஷன் ஸ்கோர் 55 இருக்குது. மொமெண்டம் ஸ்கோர் 70 இருக்குது. டியூரபிலிட்டி ஸ்கோர் 80 இருக்குன்னா ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. வேல்யூஷன் ஸ்கோர் அஃபோர்டபிலிட்டி இருக்குது, அந்த இடத்துல கரெக்டாக போய்கிட்டு இருக்குன்னு. அதே சமயத்தில் மொமெண்டம் ஸ்கோர் புல்லிஷ் ட்ரெண்டு காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ இவனோட இன்ட்ரெஸ்ட் கவரேஜ், அதாவது இது ஃபண்டமெண்டலாக கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 8.3 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 1.6 இருக்குது. இது ரெண்டுமே நல்ல கமாண்டபிலிட்டி இருக்குது. ஆர்ஓசிஇ 30ஆகவும் ஆர்ஓஇ 48ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ ரிட்டர்னும் ரொம்ப கமாண்டாக இருக்குது. அதே சமயத்தில் டெப்ட் 0.8 இருக்குது. நம்ம 0.5க்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். பிஇ 11.8 இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 5.7. ஸோ இப்போ பிஇ ஓகே, ப்ரைஸ் டு புக் மாத்திரம் தான் 5.7ங்கிறது ஓகேவா இல்லையாங்கிறது மார்க்கெட்டோட முடிவுக்கு தான் நம்ம விட முடியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் பிஇ கடந்திருக்கு. கரெக்ஷன் வருதா இல்லையாங்கிறது தெரியல. இல்லாட்டி அடுத்த பிஇக்கு ரீசெட் ஆனோம். ஆனால் மார்க்கெட்டில் இதெல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம், 10க்கு ஏற்றுறோம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ யாருமே எந்த அனாலிசிஸ்ட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்க நேராக ஏன்னா அதானின்னு ஒன்று பயப்படுறாங்களா இல்லையான்னு தெரியல. சரி, கேஷ் ஃப்ளோ என்ன செய்யுதுன்னு பார்த்தோம்னாக்க கேஷ் ஃப்ளோ இவங்களுக்கு இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக இருக்குது. இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த இடத்துல பாசிட்டிவ் ட்ரெண்டு தான் ஓடுது. இப்போ இவனோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கம்மியாகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஆமாம், இயர் ஆன் இயர் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் கொஞ்சோண்டு ஒரு கோடி ரூபா கிட்டக்கு தான் கம்மியாக இருக்குது. இபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஜூன் மாதம் 21.1 வச்சுட்டு இப்போ கடைசியில் மார்ச் மாதம் 6.6 இருக்குது. இதில் ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பூரா, அதாவது ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்டில் இவன் இபிஎஸ் கூட எடுக்கிறான். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்டுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் எவ்வளவு கூடுது அப்படிங்கிறதுக்கான இது இல்லை, நம்ம ஒரு அனாலிசிஸ் தான் பண்ண முடியும். இவனுடைய புக் வேல்யூ 111 இருக்குது. புக் வேல்யூ 111 இருக்குது. இப்போ இவங்களோட ட்ரெண்டு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இன்னமும் இருக்குது. இப்போ இவனோட இது பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 16% பிளட்ஜில் இருக்குது. ப்ரொமோட்டர் ஷேர் 16% பிளட்ஜில் இருக்குது. இவன் என்ன பண்ணியிருக்கிறான், எஃப்ஐஎஸ் 0.05% ஏற்றி வச்சுருக்கிறான். 15.86லேருந்து 15.90 வரைக்கும் ஏற்றி வச்சுருக்கிறான். இவன் என்ன பண்ணியிருக்கிறான், 1.17லேருந்து 1.39, கிட்டத்தட்ட இவன் ஒரு 0.2% ஏற்றி வச்சுருக்கிறான். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட இதை நம்ம எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டோம். நம்ம லோ ப்ரைஸ் எடுத்துக்கிட்டது 540 எடுத்துக்கிட்டது 360 இன்ட்டு 1.5 தான் நம்ம போட்டுக்கிட்டோம். ஸோ அதாவது ஃபேர் ப்ரைஸ் இன்ட்டு 1.5 போட்டுக்கிட்டோம். ஸோ அதுக்கு 540 வருது. எஸ்டிமேஷன்ஸு எக்ஸ்பர்ட் எஸ்டிமேஷன்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது அப் ட்ரெண்டு மேக்ஸிமத்துக்குள்ளே போகலை. இவன் மினிமத்துக்குள்ளே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்போ 645ங்கிறது ஒரு 10 ரூபா டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ 645, இப்போ 635 இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறான். 652 போயிருக்கிறான். ஸோ இப்போ அந்த இதை கவர் பண்ணிட்டான். அப்படி வந்தான்னாக்க 830 வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. 830, 687, 830 இதை உடச்சி இவன் போகணும்னு நினச்சா 900, இல்லைன்னா 830, 800லேருந்து 830 அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை உடைச்சான்னா 720, 720 உடைச்சான்னா 900க்கு போகலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்க முடியுமே தவிர்த்து இதை வேறு எதுவும் இல்லை. அதிகபட்சமாக நம்ம இப்போ எதிர்பார்க்கலாம் 800லேருந்து 830. ஸோ இப்போ அந்த ரேஞ்சை எதிர்பார்க்கலாம்.
இப்ப நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு 634ல டிராவல் ஆயிட்டிருக்கு. நம்ம 540 தான் பேஸ் பிரைஸ் எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ, இப்ப இதுல வந்து 668, 687, 720 வரைக்கும் அ அந்த இதுல இருக்கு. இதுல நமக்கு வந்து மேக்ஸிமம்த்துல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 834க்கு தான் நம்ம யோசிக்கிறோம். ஸோ 800லேருந்து 830ன்னு கணக்கு வச்சுக்கோ. 34 கொஞ்சம் எரர் வச்சுக்கோ. ஏன்னா இவங்கெல்லாம் எப்ப ஏறுவாய்ங்க, எப்ப இறங்குவாய்ங்கன்னு தெரியாது. அத மாரி இருக்கு. அ அதெல்லாம் உடைச்சு போனான்னா 900 அது அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இது இப்போதைக்கு இவ்வளோ மாத்திரம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். சரி இவனோட குவார்ட்டர் ரிசல்ட் எப்போ வருதுன்னாக்கா, ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதி வருது. அப்ப ஜூன் மாசத்துக்கு இப்ப ஏதாவது கரெக்ஷன் வரானான்னு பார்ப்போம். வந்துட்டு அப்படியே மேலே ஏத்துறானான்னு பார்ப்போம். பிஜேபி ஜெயிக்கிறான்னா, அதானி குரூப் என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அ அதனால வந்து 645 பேஸ்லேருந்து இப்ப இருக்கு. இப்ப இந்த இடத்துல இருக்கு. 668, 87, 720, 800 டூ 830, 900 இந்த பிரைஸ தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க!